Hello everyone. So audio clear கேக்குதா? கேக்குது சார். Right. So நம்ம இன்னைக்கு வந்து last week வந்து நம்ம வந்து soul approach through battle பார்த்தோம். பகவத் கீதாவை கனெக்ட் பண்ணி soul approach வந்து நம்ம பார்த்தோம். ஸோ பகவத்கீதானா ட்ரூலி இசோட்டரிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி படி அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ நம்ம இந்த வீக் வந்து சோல் அப்ரோச் த்ரூ ஞான யோகா, ராஜயோகா அண்ட் அக்னி யோகா. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி வந்து ஞான யோகா பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். ஸோ ராஜயோகாவோட ஸ்டார்டிங் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அக்னி யோகா வந்து மேபி ஒரு 2 வீக்ஸ் கழித்து தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி வரும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து இந்த புக்கில் இந்த சோலார் ஏஞ்சல் புக்கில் வந்து டோர்கம் சராயதரியன் வந்து ஞான யோகாவை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சோல் அப்ரோச் பண்ணுறதுங்கிற சொல்லியிருக்காருங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ ராஜயோகா பற்றி நம்ம ஓரளவுக்கு மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். ஓகேயா? ரைட். சோல் அப்ரோச் த்ரூ ஞான, ராஜ அண்ட் அக்னி யோகா. ஸோ அப்படின்னா என்னென்னா, நம்ம எப்படி வந்து ஆத்மாவை உணர்ந்தறிதல் சொல்கிறாங்களே, அல்லது அந்த சோல் ரியலைசேஷன் அல்லது செல்ஃப் ரியலைசேஷன் அல்லது சோல் ஆக்சுவலைசேஷனை வந்து ஞான யோகாவை பயன்படுத்தியும் ராஜயோகாவை பயன்படுத்தியும் நம்ம எப்படி வந்து அதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிறத வந்து சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து இப்போ வந்து பார்ப்போம். ஸோ ஞான யோகா அப்படின்னா வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் லைஃப்பில் வந்து உங்களுக்கு அது என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா, விவேகானந்தா பயன்படுத்தினது வந்து ஞான யோகா அண்டு ராஜயோகா டெக்னிக் தான் வந்து அவர் வந்து தன்னோட சீடர்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தார். ஸோ ஞான யோகாவை பயன்படுத்தியும் ராஜயோகாவை பயன்படுத்தியும் நம்ம எப்படி வந்து ஆத்மா அனுபூதி அடைகிறது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ரைட். ஸோ ஞான யோகா பற்றி இப்போ என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஞானா மீன்ஸ் விஸ்டம். ஞானம் அப்படின்னா வந்து விஸ்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஞான யோகா மீன்ஸ் யூனியன் த்ரூ விஸ்டம். ஸோ அப்போ அந்த விஸ்டம்மை பயன்படுத்தி, அந்த ஞானத்தை பயன்படுத்தி நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் எப்படி அடைகிறது அப்படிங்கிறதா வந்து ஞான யோகா. ஸோ அப்போ இங்கே வந்து விஸ்டம் இஸ் டிஃபைன் அஸ் அ ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ் இன் விச். ஸோ அப்போ அந்த விஸ்டம் அப்படின்னா வந்து அது ஒரு 4 பாயிண்டாக வந்து டோர்கம் சராதரியன் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. விஸ்டம் அப்படின்னா என்ன, அந்த ஞானம் அப்படின்னா என்ன. ஸோ நாலேஜ் அப்படிங்கிறது வந்து அறிவு அப்படிங்கிற மீனிங் வந்து வரும். ஸோ ஓகே. ஸோ இப்போ அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ விஸ்டம் அப்படின்னா அதை ஒரு 4 விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ நம்பர் 1 வந்து sees that everything is changing and is illusion. ஸோ அப்போ ஒரு ஞான யோகாவில் போகக்கூடிய அந்த அந்த ஆத்மஸ், அந்த சாதகர், அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணுற பர்சன் வந்து sees that everything is changing and is illusion. ஸோ அப்போ அந்த பர்சனால் ஞான யோகாவில் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த பர்சன் வந்து எல்லா விஷயமே வந்து மாறக்கூடியது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பார்க்கக்கூடியவங்களா அவங்களுக்கு வந்து இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த எபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். sees that everything is changing and is illusion. ஸோ அப்படின்னா என்னென்னா, அது வந்து ஒரு மாயை. அது வந்து அதாவது அவங்களுக்கு வந்து எல்லாமே மாறக்கூடியது அப்படிங்கிறதும் அவங்க பார்க்க முடியுமா. ஸோ அது மாயை அப்படிங்கிறதையும் அவங்களால வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ஞான யோகாவில் வந்து இன்னொன்று என்ன டிஃபைன் பண்ணுறாங்க, senses that in every living form dwells the oneself. ஸோ அப்போ அந்த ஞான யோகாவில் போகக்கூடிய ஞானப்பாதையில் போகக்கூடிய அந்த ஆன்மீக சாதகர் வந்து ஸோ வாழும் எல்லா இதுலேயும் அந்த கடவுளோட அல்லது அந்த ஆத்மாவோட அந்த ஒரு ஒன்னஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்களால வந்து சென்ஸ் வந்து பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ 3வது பாயிண்ட் வந்து sees the difference between reality and unreality. ஸோ இதை தான் வந்து அது முந்தின ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த இல்யூஷன், மாயை அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களால வந்து மாயைகளை வந்து எதெல்லாம் மாயை அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ 3வது பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, sees the difference between reality and unreality. ஸோ ரியாலிட்டிக்கும் அன்ரியாலிட்டிக்கும் உண்டான டிஃப்ரென்ஸை வந்து அவங்களால வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ 4வது பாயிண்ட் வந்து tries to stand detached in the changing world as an unchangeable one. ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களால வந்து எல்லாத்துல இருந்துமே டிட்டாச்மெண்ட்டோடு அவங்களால இருக்க முடியும். ஸோ ஃபிசிக்கலி டிட்டாச்சாக அவங்களால இருக்க முடியும், இமோஷனல் டிட்டாச்மெண்ட் அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியும், ஸோ மென்டல் டிட்டாச்மெண்ட்டை வந்து அவங்களால வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களால வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து அவங்களால வந்து இருக்க முடியும். ஸோ எங்கே இந்த அதாவது நிறைய குழப்பங்கள், நம்மளோட இமோஷன்ஸ் அண்ட் மென்டல் இதெல்லாம் ட்ரிகர் ஆகக்கூடிய இந்த உலகத்தில் அவங்க அதிலிருந்தெல்லாம் வந்து அவங்கள வந்து டிட்டாச்மெண்ட்டோட அவங்களால வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா?
ஸோ இப்போ wisdom is a state of awareness in which the real need and the real answer are seen. அதாவது இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போ wisdom அப்படிங்கிறது என்னது? நமக்கு இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி, நாலேஜை பயன்படுத்தி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வந்து கேதர் பண்ணி வச்சுருப்போம்ல. ஸோ அந்த கேதர் ஆனதை தான் வந்து விஸ்டம் அல்லது ஞானம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ உதாரணமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சின்ன வயசுலேயே வந்து நமக்கு வந்து தீயை தொட்டா சுடும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். ஸோ எப்படி தெரியும்? அது எப்பயாவது நமக்கு வந்து ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பொருளை தொடும்போது சுட்டுச்சுன்னா, ஸோ இனிமேல் இந்த பொருளை வந்து நம்ம வந்து தொடவே கூடாது அப்படிங்கிற அந்த அந்த விஸ்டம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அப்போ இது வந்து ஒரு உதாரணம் தான். ஸோ இதை மாதிரி வந்து பல விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளோட அறிவை பயன்படுத்தி 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 நம்ம கேதர் பண்ணி வைக்கிறது தான் வந்து விஸ்டம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த விஸ்டம் அப்படிங்கிறது, அந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து என்ன விதமான ஒரு அவேர்னஸை கொடுக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, the wisdom is a state of awareness in which the real need and the real answer are seen. ஸோ அப்படின்னா ரியல் நீட் அப்படின்னா என்னன்னா, ஸோ ரெண்டு இது எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித சமுதாயம் அதற்கு வந்து என்ன தேவை, அதுதான் வந்து அந்த ரியல் நீட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிற அந்த சென்சிட்டிவிட்டி வந்து நமக்கு இருக்கிறதும், ஸோ ரெண்டாவது வந்து நமக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த சென்சிட்டிவிட்டியும் இருக்கிறதும், அண்ட் த ரியல் ஆன்சர் ஆர் சீன். ஸோ அப்போ அந்த ரியல் நீடும் அவங்களுக்கு தெரியும், அதுக்குண்டான ரியல் ஆன்சரையும் அவங்களால வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ரியல் ஆன்சர்னா என்னது? ஸோ இப்போ நமக்கு வந்து என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆன்சர் வந்து நம்ம யாரோட உதவியுமே இல்லாமல் நாமளே சிந்திச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறத தான் வந்து ரியல் ஆன்சர் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த உலகத்தில் இந்த மனித சமுதாயத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்றதும், அதுக்கு ஆன்சர் கிடைக்கிறத தான் வந்து ரியல் ஆன்சர்ங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் நமக்கு என்ன தேவை, ஸோ சீன், ஸோ ரியல் காஸ் அண்ட் ஓகே. ஸோ இப்போ த ரியல் காஸ் அண்ட் த ரியல் எஃபெக்ட் ஆர் சீன். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஸோ அந்த ரியல் காஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன எஃபெக்ட் நடக்கும், ஸோ அதையும் வந்து அவங்களால வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு ஏன் அந்த இது நடக்குது, அது என்ன மாதிரி அதோட ரிசல்ட் இருக்குங்கிறதும் தெரியுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ த ரியல் காஸ் அண்ட் த ரியல் எஃபெக்ட் ஆர் சீன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ த ரியல் லெவல் அண்ட் த ரியல் வே ஆஃப் அப்ரோச் ஆர் சீன், இது வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஞான யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அவங்க என்ன மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இன் ஞான யோகா த ஆஸ்பிரண்ட் ஸ்டார்ட்ஸ் டு டிட்டாச் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் ஹிஸ் பாடி, ஹிஸ் இமோஷன்ஸ் அண்ட் ஹிஸ் லோயர் மைண்ட். ஸோ அப்போ அவங்களால வந்து தன்னோட உடல்ல இருந்தும், தன்னோட உணர்வுகள்ல இருந்தும், தன்னோட எண்ணங்கள்ல இருந்தும் தன்னை வந்து டிட்டாச் வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி வந்து டிட்டாச் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் ஹிஸ் பாடி அப்படின்னா அதுக்கு உண்மையான மீனிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சோடனே நம்ம நிறையா பேர் இந்தியாவில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்மோக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறாங்க, ட்ரிங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து வெஜிடேரியன் ஆகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்போ இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு நார்மல் லைஃப் வாழும்போது நம்ம உடலுக்குன்னு இருந்த அதுக்கு தேவைன்னு நினச்சி நம்ம கொடுத்த இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தெல்லாம் அவங்க இதெல்லாம் வந்து நமக்கு வந்து லேட்டாக வந்தவங்களாம் வந்து ஃபேஸ்புக்கில் ரெக்கார்டிங் இருக்கும், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இவ்வளோ நாளாக வந்து ஒரு நார்மல் வாழ்க்கை வாழ்ந்தவங்க வந்து ஸோ இவ்வளோ நாளாக வந்து இந்த உடலுக்கு இதெல்லாம் தேவைன்னு நினச்சது எல்லாத்தையுமே இந்த உடலுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படிங்கிறத வந்து அவங்க அந்த டிட்டாச்சாக வந்து இருக்கிறதா. ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கலாம், ஸ்மோக் பண்ணாமல் அவங்களால இருக்க முடியாது, ட்ரிங்க் பண்ணாமல் இருக்க முடியாது, நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அவங்க அதுக்கெல்லாம் வந்து ஒரு அடிக்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க, இந்த உடலுக்கு இதெல்லாம் கொடுத்தாதான் இந்த உடல் வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதோடு இருக்கிறவங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கிற அந்த ஒதுக்கக்கூடிய அந்த ஞானம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ எதனால அதை ஒதுக்குறாங்க, ஸோ இதனால் வந்து இந்த உடலுக்கு என்னெல்லாம் ஆபத்து இருக்குது, நம்ம ஆன்மீக பாதையில் போகிறதுக்கு வந்து இதெல்லாம் எந்த விதத்தில் அது வந்து எதிராக இருக்குங்கிறத அந்த தெரிஞ்ச அந்த நாலேஜை பயன்படுத்தின அந்த அந்த விஸ்டமை வச்சு அவங்களால வந்து டிட்டாச்சாக வந்து அவங்களால வந்து இருக்க முடியும். ஸோ இதுதான் வந்து டிட்டாச்ட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் ஹிஸ் பாடி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து என்னன்னா டிட்டாச்ட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் ஹிஸ் இமோஷன்ஸ், ஹிஸ் லோயர் மைண்ட் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவங்களால வந்து
பற்றற்று இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ எகெயின் வந்து அடிக்ஷன்ஸு அல்லது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மேலே வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறது, ஸோ அதுலேருந்தெல்லாம் வந்து அவங்களால வந்து விடுபட முடியும். இந்த உலகத்தில் வந்து எதுவுமே வந்து நிரந்தரம் வந்து கிடையாது, ஸோ எல்லாமே ஒரு நாள் வந்து நம்மளை விட்டுட்டு போகிறதா அப்படிங்கக்கூடிய ஸோ அந்த ஒரு இது வரும். ஸோ அப்போ அவங்களால வந்து எதையாவது இழக்கக்கூடிய அந்த வலி வந்து அவங்களுக்குலாம் வந்து இருக்காது. அவங்களால வந்து தன்னோட உணர்வுகளை வந்து கட்டுக்குள்ளே வந்து வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறதா வந்து ஸோ இங்கே வந்து டிட்டாச் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் ஹிஸ் இமோஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களால வந்து ஒரு கோபம், எரிச்சல், பழி உணர்ச்சி, பொறாமை, ஸோ இந்த மாதிரியான கீழான உணர்வுகளுக்கெல்லாம் ஆள்படாமல் அவங்க அதுலேருந்து அவங்கள வந்து ஈஸியாக வந்து டிட்டாச் பண்ணிக்க முடியும். அவங்களோட உணர்வுகளை வந்து அவங்களுக்குள்ள வந்து கண்ட்ரோலுக்குள்ள வந்து வச்சுக்க முடியும். யாரால? ஒரு ஞான யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களால வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இமோஷன்ஸ் மாதிரி தான் கீழான எண்ணங்கள், லோயர் தாட்ஸில் இருந்தும் அவங்களால வந்து தன்னை வந்து விடுவித்து கொண்டு தன்னோட எண்ணங்களை வந்து புனிதமான எண்ணங்களாக வச்சுக்க முடியும். ஸோ லோயர் தாட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள நெருங்க விடாமல் பார்த்துக்கிறது வந்து அவங்களால வந்து முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. And stand in the lights of the soul. So in Jnana Yoga, the aspirant starts to detach himself from his body, his emotions and his lower mind அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? So through the light of the soul, he sees the unreality of all forms, the unreality of all pleasures and attachments. So இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் வந்து பண்ணோம். ஸோ அப்போ அந்த ஆத்மாவோட ஒளி அவங்களுக்கு கிடைச்சதுனால அந்த ஒளியோட உதவியோட நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு அன்ரியாலிட்டியை வந்து அதெல்லாமே வந்து ஒரு மாயை தான் அந்த வந்து அவங்களால வந்து உணர முடியும். த அன்ரியாலிட்டி ஆஃப் த ஆல் ப்ளஷர்ஸ். ஸோ லோயர் ப்ளஷர்ஸ் இது எதுவுமே வந்து நமக்கு வந்து ஜாய் அண்ட் பிளிஸ்ஸை வந்து நமக்கு வந்து அது கொடுக்காது. இந்த லோயர் ப்ளஷர்லாம் வந்து ஒரு விதமான ஹாப்பினஸை மட்டும்தான் நமக்கு கொடுக்குமே தவிர ஆத்மாவோட நம்ம ஒன்று கலக்கக்கூடிய அந்த ஜாய் அண்ட் பிளிஸ் அது வந்து கொடுக்காது அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். அப்போ இந்த ப்ளஷர்ஸில் இருக்கக்கூடிய அன்ரியாலிட்டியை அவங்களால வந்து உணர்ந்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அண்ட் அட்டாச்மெண்ட்ஸ், ஸோ அந்த பல விதத்தில் இருக்கக்கூடிய அந்த பிணைப்புகள்லேருந்து அவங்களால வந்து விடுவிக்க முடியும். அண்ட் இல்லூஷன்ஸ் ஆஃப் த நாலேஜ், ஸோ அந்த மாயையிலிருந்து அறிவு சம்பந்தப்பட்ட அந்த மாயையிலிருந்தும் அவங்கள வந்து விடுவித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஓகேயா? ஸோ இன் ஞான யோகா இட் இஸ் த பவர் ஆஃப் த இன்டலெக்ட் which is used to gather knowledge and to use it in love. It is the choice between light and darkness. ஸோ அப்போ ஞான யோகாவில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அவங்க கேதர் பண்ண நாலேஜை வந்து அவங்களால வந்து அதை ப்ராப்பராக வந்து அதை யூஸ் பண்ண தெரியும். ஸோ இன் ஞான யோகா இட் இஸ் த பவர் ஆஃப் த இன்டலெக்ட் விச் இஸ் யூஸ்டு டு கேதர் நாலேஜ். ஸோ அந்த தன்னோட அந்த அறிவை பயன்படுத்தி அவங்களால வந்து என்னெல்லாம் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் அ சாய்ஸ் பிட்வீன் லைட் அண்ட் டார்க்னஸ். ஸோ லைட் எது, டார்க்னஸ் எது அப்படிங்கிறத அவங்களால வந்து உணர முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே லைட் அண்ட் டார்க்னஸ் தான் வந்து இங்கே வந்து அவங்க வந்து அதை லிட்ரலாக வந்து லைட் அண்ட் டார்க்னஸ்ங்கிறத வந்து சொல்லலை. ஸோ லைட் அப்படின்னா வந்து அறிவு சம்மந்தப்பட்டது அல்லது ஆன்மீக ஒளியை தான் லைட்டுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அறியாமையை தான் வந்து அவங்க வந்து டார்க்னஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ லவ் அண்ட் ஹேட் அதுக்குண்டானதை வந்து அவங்களால டிஃபரன்ஷியேட் வந்து பண்ணி பார்க்க முடியும். ஸோ அன்பு எது, வெறுப்பு எதுங்கிறத வந்து பார்க்க முடியும். ஸோ ரியாலிட்டி எது, அன்ரியாலிட்டி எதுங்கிறத அவங்களால வந்து பார்க்க முடியும். ஸோ குட்னஸ் எது, ஈவில் எதுங்கிறத அவங்களால வந்து பிரித்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் த யோகா இன் விச் சோல் இன்ஃபியூஷன் ஸ்டார்ட்ஸ் அண்ட் த க்ரோவிங் சோல் யூசஸ் த மென்டல் சப்ஸ்டன்ஸ் அஸ் இஸ் லேடர். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும் இந்த டைட்டிலில். ஸோ இன்றைக்கி இந்த செஷன் டைட்டிலில் வந்து டோர்கம் சராதரியன் வந்து இந்த சாப்டர் டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, சோல் அப்ரோச் த்ரூ ஞான யோகா, ராஜ யோகா அண்ட் அக்னி யோகான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் ஏன் வந்து பக்தி யோகா ஏன் வந்து அவங்க வந்து காமிக்கலை, ஸோ பக்தி யோகா காமிக்கலை, ஸோ ஏன் ஞான யோகா, ராஜ யோகா, அக்னி யோகா மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னா, அவர் சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன்ங்கிற புக்கில் வந்து அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, பக்தி யோகா அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து கிறிஸ்து பிறந்து 1400வது ஆண்டுகளே வந்து அது வந்து வழக்கொழிந்து போய்விட்டது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம சோல் ரியலைசேஷன் அப்ரோச் பண்ணுற மெத்தடெல்லாம் அதோட வந்து அது முடிந்து போயிட்டுருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பக்தி யோகானா என்னது, பக்தி யோகா அப்படிங்கிறது வந்து கடவுளை நினச்சி பக்தி பாடல்கள் பாடுறது, கோயிலில், சர்ச்சில், மசூதிகளில் போய் வந்து கடவுளை நினச்சி வழிபடுறது, சிலைகளை வந்து வழிபடுறது, அதுக்கு வந்து ரிச்சுவல்ஸ் பண்ணுறது, பூஜை புனஸ்காரங்கள் வந்து பண்ணுறது, ஸோ மந்திரங்களை பயன்படுத்தி அந்த ஏதோ ஒரு வழிபாடு முறைகள் பண்ணுறது, ஸோ கடவுளை பற்றி திருப்பி புகழ்ந்து பாடுறது அல்லது வேறு செயல்களில் வந்து ஈடுபடுறது, ஸோ இதெல்லாம் தான் வந்து பக்தி யோகா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த பக்தி யோகா அப்படிங்கிறதெல்லாம் வந்து 1400ஆம் ஆண்டே வந்து
அதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. அந்த மெத்தடை பயன்படுத்தி சோல் ரியலைசேஷன்லாம் வந்து அடைய முடியாதுங்கிற வார்த்தை சொல்ல முடியாது. ஸோ அதை தாண்டி ஞான யோகாவை பயன்படுத்தியும் ராஜயோகாவை பயன்படுத்தியும் அக்னி யோகங்கிற மெத்தடை பயன்படுத்தி தான் வந்து சோல் ரியலைசேஷன் வந்து நம்ம வந்து அடைய முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா வந்து 1400வது வருஷமே வந்து அது வழக்கொழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, ஸோ அப்போ இப்போ இருக்கிற கோயில் எல்லாம் மூடிடுறதா, சர்ச்சை மூடிடுறதா, மசூதியை மூடிடுறதா, கடவுளை நினச்சி பக்தி பாடல்கள் பாட வேணாமா, அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ண வேணாமா, ரிச்சுவல்ஸ்லாம் பண்ண வேணாமா அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா, ஸோ அப்போ கோயிலெல்லாம் மூட வேண்டியதில்லை, சர்ச்சை மூட வேண்டியதில்லை, மசூதிகளை மூட வேண்டியதில்லை, இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒன்றும் ஸ்டாப் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஸோ என்ன வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்லி இசோட்டரிக் சயின்ஸை சொல்கிறாங்கன்னா, இந்த கோயில்கள், சர்ச்சு, மசூதி, இந்த ரிச்சுவல்ஸு, இந்த பக்தி பாடல் பாடுறது, கடவுளை புகழ்ந்து பாடுறது, அது எல்லா மதத்துலையும் இருக்குது. ஹிந்துஸ்லேயும் இருக்காங்க, கிறிஸ்டியன்லேயும் இருக்காங்க, இஸ்லாமிக்லேயும் இருக்காங்க, இன்னும் வேறு ரிலீஜியன்ஸ்லேயும் இதெல்லாமே வந்து செய்ய தான் செய்கிறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி தான் வச்சுக்க சொல்கிறாங்க. ஒரு ரிமைண்டர் மாதிரினா எப்படின்னா, ஒரு வால் கிளாக் இருக்குது அப்படின்னா அது காலையிலேருந்து டைம் காமிச்சிட்டே இருக்குது. காலையில் 5 மணி, 6 மணி, 4 மணி, 12 மணி, 1 மணிங்கிறது காமிச்சிட்டே இருக்குது. அப்போ இந்த டைம்னா இன்னைக்கு இப்போ என்ன டைம் அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த கிளாக்கை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ 1 மணியா, 2 மணியா, 3 மணியா, 4 மணியாங்கிறது ஒரு வேளை வந்து உங்கள் வீட்டில் வந்து அந்த கிளாக்கே ஓடலை அப்படின்னா அதுக்காக டைமே இல்லை அப்படிங்கிறது வந்து அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு வந்து டைம் வந்து தெரியல, அந்த 1 மணி ஆகிறது, 2 மணி ஆகிறது, அது ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த பக்தி யோகா அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து ரிமைண்டர்ஸ், நமக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்துறதுக்கு, இந்த கடவுளோட பியூட்டியை வந்து நம்ம பார்க்கறதுக்கு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி நம்ம வந்து அதெல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு எவ்ரி பக்தி யோகி ஷுட் ப்ராக்டிஸ் த ஞான யோகா. அவங்க வந்து அந்த ஞான யோகா பாதைக்கும், ஸோ இன்னும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞான யோகாவும் கடந்து போயிடுச்சு, ராஜயோகாவுக்கு நீங்க வந்து வரணும், ராஜயோகாவோட பீரியடும் முடிஞ்சு போச்சு, அக்னி யோகா அப்படிங்கிற அந்த மெத்தட் தான் வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஸோ இந்த விஷயமே நமக்கு இப்போதான் வந்து தெரியுது. ஸோ அப்போ பக்தி யோகாவை பயன்படுத்துறதெல்லாம் 600 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னா அது வேஸ்ட்டும் வந்து கிடையாது. அதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு ரிமைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கடவுளை இப்படிலாம் கூட நம்ம வந்து வணங்கலாம், இந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து ஆத்மாவோட ஒன்றிலையாங்கிறத அதை ஜஸ்ட் ஒரு ரிமைண்டராக மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு இல்லாமல் நம்ம அதுலேருந்து நம்மளை வெளியே வந்து ஞான யோகா வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஞான யோகாவை ஃபாலோ பண்ண வெரி குயிக்லி ராஜயோகாவுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ ராஜயோகா ப்ராக்டிஸ் பண்ண இமீடியட்டாக நம்ம அக்னி யோகாங்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் அந்த சோல் ரியலைசேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து இந்த சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லீடராக ஆக முடியும், சோலாக வந்து நம்ம வந்து ஆக முடியும். ஸோ அது இல்லாமல் இந்த பக்தி யோகாவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டுதுன்னா ஸோ இன்னும் பல ஜென்மங்கள் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த சோல் ரிலேஷேஷனாக என்ன அப்படிங்கிறதே வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள், இந்த ரிச்சுவல்ஸு, இது எல்லாமே வந்து அர்த்தமற்றது தான். அதை என்னால் தைரியமாக வந்து சொல்ல முடியும். ஸோ ஏன்னா நம்ம நிறைய பேரை வந்து பார்த்துருக்கோம், அவங்க பூஜை பண்ணுவாங்க, புனஸ்காரம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, அதை முடிச்சுட்டு வந்து பின்னாடியே வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறவங்கள பார்த்துருக்கோம், அநியாயம் அக்கிரத்தில் வந்து செயல்படுறதை பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அது எல்லாமே வந்து வேஸ்ட் வந்து ஆயிடுது. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பண்ணாலே போதும், நம்ம கடவுளை அடைஞ்சிடலாம், நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கைனாலும் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கடவுள் எங்கே இருந்தாலும் நம்மளை வந்து பார்த்துட்டு தான் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஸோ இந்த பக்தி யோகா மெத்தடெல்லாம் வந்து நம்ம ஒரு வால் கிளாக் மாதிரி, ஒரு ரிமைண்டர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஞான யோகா, ராஜயோகா, அக்னி யோகா வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து இந்த சோல் அப்ரோச்சில் வந்து அவர் அந்த பக்தி யோகாங்கிற டாப்பிக்கே வந்து அவர் வந்து கொடுக்கவே இல்லை. ஓகேயா? ஸோ அப்போ ஞான யோகாவில் வந்து வேறு என்ன சொல்கிறாங்க, திஸ் இஸ் த யோகா இன் விச் த சோல் இன்ஃபியூஷன் ஸ்டார்ட்ஸ். ஸோ அப்போ இந்த இப்போ ஞான யோகா மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த ஆத்மாவோட நம்ம ஒன்றிணைங்கிற அந்த ப்ராசஸே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த க்ரோயிங் சோல் யூசஸ் த மென்டல் சப்ஸ்டன்ஸ் அஸ் ஹிஸ் லீடர். ஸோ அப்போ ஞான யோகானா நம்ம என்ன சொன்னோம், ஒரு நாலேஜ், இப்போ ஒரு தீயை தொட்டால் நம்ம சுடுவோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அறிவு, நாலேஜ். ஸோ அந்த இதை வந்து நமக்கு பல தடவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அந்த விஸ்டம் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம தொட்டு பார்த்தா தான் சுடுன்னு தெரியாமல், ஸோ அதை பார்த்தாலே இல்லை, இதை தொட்டாலே வந்து நமக்கு வந்து சுடு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிகிறதா விஸ்டம். ஸோ அப்போ இந்த ஞான யோகாவில் வந்து நமக்கு என்ன நமக்கு கிடைக்குது, நம்மளோட மென்டல் பாடி வந்து நல்லா டெவலப் ஆகுது, நம்மளோட நாலேஜ் வந்து நிறையா டெவலப் ஆகுது, நம்மளோட விஸ்டம் வந்து நிறையா டெவலப் ஆகுது, நம்மளோட பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா வந்து நமக்கு வந்து டெவலப் ஆகுது. ஸோ அப்போ இந்த எப்படி வந்து நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்ல ஃபுட்டு கொடுத்து நல்ல தண்ணி குடித்தோன்னா இந்த பாடி வந்து மசில்ஸ்லாம் பில்ட் ஆகி நல்லா ஸ்ட்ராங்கராக
சூப்பராக அந்த ஃபிகர் வந்து எப்படி உருவாகுதோ, ஸோ அப்போ அந்த ஞான யோகாவை பயன்படுத்தி நம்மளோட நாலேஜ் அண்ட் விஸ்டம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சூப்பராக கேதர் பண்ணும்போது நம்மளோட மென்டல் பாடியிலையும் வந்து நல்ல பியூர் சப்ஸ்டன்ஸு, நல்ல குவாலிட்டியான சப்ஸ்டன்ஸ் வந்து உருவாகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆத்மாவோட வந்து நம்ம ஒன்றிணைகிறது அப்படின்னா என்னன்னா, ஸ்பிரிச்சுவலி வந்து நம்ம வந்து இவால்வ் ஆகிறது தான் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த மென்டல் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம ஆத்மாவோட ஒன்றிணைகிறதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஏணி மாதிரி வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த யோகா இன் விச் சோல் இன்ஃபியூஷன் ஸ்டார்ட்ஸ். அந்த சோல் ரிலேஷன்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அந்த க்ரோயிங் சோல் யூசஸ் த மென்டல் சப்ஸ்டன்ஸ் அஸ் ஹிஸ் லேடர். ஸோ அப்போ அந்த மென்டல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்பிரிச்சுவல் இவல்யூஷனில் ஒரு ஏணி மாதிரி வந்து அதை பயன்படுத்துகிறாங்க. ட்ரையிங் டு என்டர் இன் டு த லைட் ஆஃப் த ஓவர் ஷேடோவிங் பியூட்டி. ஸோ அப்போ நம்ம முதல் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பியூட்டி, அந்த கடவுளோட பியூட்டியை அனுபவிக்கிறதுக்கு வந்து பக்தி யோகாவை யூஸ் பண்ணிக்கோங்க. அதை ஒரு ரிமைண்டர் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதிலே போய் சிக்கிக்கிட்டு உலண்டுக்கிட்டு ஸோ இந்த அர்ச்சனை பண்ணால், இந்த ரிச்சுவல் பண்ணால் எல்லாமே கிடைக்கும். உழுதுன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி தான். நீங்க ஏதோ ஒரு கோன்சிடர் நடந்தது, நான் இதெல்லாம் பண்ணனால தான் கிடைச்சது, அதெல்லாம் பண்ணனால தான் கிடைச்சிட்டா. ஸோ அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைகள் கம்ப்ளீட்டாக வந்து வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. ஸோ நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் பேசாமல் போய் அப்படியே உட்காந்து அப்படி பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு வந்துருங்க. உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து பணத்தை போட்டுட்டு வந்துருங்க. நீங்கள் இந்த உண்டியலில் போடணும், இந்த இவருக்கு கொடுக்கணும்னா அவசியமே வந்து கிடையாது. அங்கே சாப்பாடு கேட்டுட்டு எளியவர்கள் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு போட்டுட்டு அப்படியே வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துலாம் போய் க்யூலெல்லாம் நிற்காதீங்க. சும்மா சாமியை பார்த்துட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து மெடிடேட் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்து நான் வந்து கேரளாவுக்கு போயிருக்கும்போது ஸோ என் கூட வந்தவங்களாம் கோயிலில் போய் அப்படி வரிசையில் நின்று க்யூ நின்று எல்லாம் வந்து பண்ணாங்க. நான் சும்மா ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் போனேன். நான் வேறு எதுவுமே செய்யலை. நீங்கள் எல்லாம் உங்கள் லக்கேஜை கொடுங்க, நான் வாட உட்காந்து நீங்கள் போய் எல்லா வரிசையில் போய் நில்லுங்க பாருங்கள். இல்லை நீ என்ன போல தூரம் வந்துருக்கீங்க, சாமியை பார்க்கலடா, சாமியை எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் போங்க, நான் உங்கள் லக்கேஜெலாம் வச்சு நான் வாடகைக்கு பேசாமல் உட்காந்துட்டேன். ஸோ உட்காந்துட்டு அங்கே ஒரு ரிச்சுவல் ஏதோ ஒன்று சொன்னப்போ நான் சும்மா போய் அந்த ரிச்சுவலை வந்து நான் வந்து ஸோ பண்ணிட்டு வந்தேன். எனக்கு அது ஒரு பெரிய அட்டாச்மெண்ட்லாம் இல்லை. ஸோ நான் போய் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்து நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் நிறையா ப்ராப்ளம் இருந்ததெல்லாம் வந்து ஸோ நெக்ஸ்ட் டேயே சரியாகி ஸோ ஒரு சூப்பர் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்ததை வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுக்காக வந்து நான் இதெல்லாம் பண்ணனால தான் கிடைச்சிச்சுலாம் நான் வந்து சொல்லவே இல்லை. ஸோ அப்போ நம்ம இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பக்தி யோகாங்கிற பேரில் வந்து இதில் எல்லாம் போய் சிக்கிக்காமல் அதை தாண்டி ஸோ கடவுள்னா யார், சோல்னா யாருங்கிறத நிறைய புத்தகங்கள் இருக்காங்க. அதை போய் நீங்கள் தேடும் போது தான் சோல் ரிலேஷன் அடைய முடியும். நம்ம இந்த பூஜை புனஸ்காரங்கள் இந்த ரிச்சுவல்ஸ்லேயே இருந்தோன்னா இன்னும் பல ஜென்மங்கள் கழித்து தான் நம்ம அந்த சோல் ரிலேஷன்ங்கிற பாத்திலே வந்து நம்ம வந்து வர முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த பக்தி யோகாலாம் வந்து வழக்கொழிந்து போய்விட்டது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நானாவது வந்து இதை கொஞ்சம் டீசெண்டாக இந்த செஷனில் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ டோர்கம் சராதரன் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சர்ச்செல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிருங்கன்னே வந்து அவர் அந்த புக்கில் போட்டிருக்காரு. ஸோ 1400 சர்ச்சில் எல்லாம் என்ன பர்பஸ்க்காக அமைக்கப்பட்டதோ அது எதுவுமே செய்கிறதே கிடையாது. அதனால் நீங்கள் சர்ச்செலாம் வந்து அதோட பர்பஸே வந்து சால்வ் ஆகலை அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் ரொம்ப அதை பற்றி நான் வந்து பேச விரும்பலை. உங்களுக்கு வேணும்னா சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷனுங்கிற புக்கில் அவர் அதை பற்றி தெளிவாக வந்து போட்டிருக்காரு. ஸோ அதுக்காக கோயிலுக்கெலாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அது வந்து அவங்கவுங்க இஷ்டம். நீங்கள் போகிறதுனா நீங்கள் வந்து போய்க்கோங்க, அவ்வளோதான். ரைட். ஸோ அப்போ திஸ் இஸ் த யோகா இன் விச் சோல் இன்ஃபியூஷன் ஸ்டார்ட்ஸ். ஸோ அப்போ ஞான யோகா யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சோல் இன்ஃபியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. த க்ரோயிங் சோல் யூசஸ் த மென்டல் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் இஸ் லேடர். ஸோ அப்போ நம்ம மென்டல் பாடியில் உருவாகக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அல்லது சோல் ஆக்சுவலைசேஷன் அல்லது சோல் ரிலேஷேஷனுங்கிற ஏணியில் நம்ம வந்து ஏற முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ டைரக்ட் நாலேஜ் வந்து நமக்கு ஞான யோகம் மூலமாக நமக்கு வந்து கிடைக்கும். சோல்கிட்ட இருந்தோம், கடவுள்கிட்ட இருந்தோம், ஹையர் பீயிங்ஸ்ட்ட இருந்தோம், ஹையரார்கிட்ட இருந்தோம் நமக்கு வந்து டைரக்ட் நாலேஜ் வந்து நமக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. A great light is produced which penetrates into forms, qualities, purposes and causes and sees things as they are. ஸோ அப்போ நம்ம ஞான யோகா ப்ராக்டிஸ் வந்து நம்ம வந்து பண்ணும்போது ஒரு கிரேட் லைட், விஸ்டம் அண்ட் நாலேஜ் லைட் வந்து அல்லது சோல் லைட் அப்படி வச்சுக்கோங்க, அல்லது அறிவு ஒளி, ஞான ஒளி, அந்த ஒளி வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகி எதுக்குள்ளெல்லாம் பெனட்ரேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபார்ம்ஸ், நம்ம எதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோமோ அதுக்குள்ளெல்லாம் வந்து
நம்மளால வந்து அந்த ஒளியை பெனட்ரேட் பண்ணி நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒரு ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ குவாலிட்டிஸ்குள்ளே நம்ம பெனட்ரேட் பண்ண முடியும். ஸோ எனர்ஜியோட குவாலிட்டியை நம்ம வந்து பார்க்க முடியும். ஹியூமன் பீயிங்கோட இன்டென்ஷன்ஸை நம்ம சென்ஸ் பண்ண முடியும். ஸோ நமக்குள்ள நிறைய டெலிபதி மாதிரியான ஃபேக்கல்டிஸ் வந்து உருவாகும். அப்போ ஒரு குவாலிட்டி அப்படின்னா அதுக்குள்ள உள்புகுந்து நம்மளால் பார்க்கக்கூடியது வந்து அந்த லைட்டோட உதவியோட நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ பர்பஸ், ஒரு விஷயத்தோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால் நம்மளோட நாலேஜ் அண்ட் விஸ்டமை யூஸ் பண்ணி நம்ம பெனட்ரேட் பண்ணி அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இது எதுக்காக இது வந்து இருக்குது. இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, கோயில்கள் வந்து ஏன்ஷியன்ட் டைமில் அதை எதுக்கு உருவாக்குனாங்க, அந்த கோயில்கள் ஏன் உருவாக்கணுங்கிறதுக்கான இதெல்லாம் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வைத்த புத்தகங்கள். ஸோ அந்த புத்தகங்களில் இருந்ததை பல மன்னர்கள் வந்து அதை படித்து தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கோயில் சர்ச் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து அதை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து அப்போ அதெல்லாம் என்ன பர்பஸ்க்காக உருவாக்குனாங்க அப்படிங்கிற நாலேஜஸ் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ ஒரு 3000 இயர்ஸ் முன்னாடி வந்து ஹியூமன் பீயிங் வந்து இவ்வளோ நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ கடவுள்னா இப்படி, சோல்னா இப்படிங்கிறதெல்லாம், ஸோ இந்த மாதிரி வந்து பிரிண்டட் புக்ஸோ வேறு ரெக்கார்டிங் பண்ணுற சிஸ்டம்ஸ்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் வந்து நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி தான் சின்ன சின்ன குழுக்களுக்காக அந்த பாடங்கள் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்களில் ஸோ இந்த மாதிரி கோயில், சர்ச்சு, மசூதி, இந்த மாதிரி பக்தி பாடல்கள், இந்த மந்திரங்கள் இதெல்லாத்தையும் உருவாக்கி இதெல்லாம் நீ வந்து செய்யி, உனக்கு அந்த ஷெல்ஃப் ரிலேஷன்ஸ் கிடைக்கும், அந்த சோல் ரிலேஷன்ஸ் கிடைக்குங்கிற அந்த பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் வந்து உருவாக்குனாங்க. ஆனால் போக 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 மனிதனோட அறிவு வளர வளர ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வர 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 அந்த பக்தி யோகாங்கிற பர்பஸ் வந்து இல்லாமல் போய் ஞான யோகாங்கிறது வந்தது. ஸோ அப்போ இதுதான் வந்து அந்த அந்த ஞான யோகா பண்ணுறதுனால உருவாகக்கூடிய அந்த ஒளியை பயன்படுத்தி நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குள்ளேயும் ஊடுருவி இது எல்லாம் ஏன் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு குவாலிட்டியை நம்ம ஊடுருவி நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு விஷயம் வந்து அதுக்கு பின்னாடி என்ன பர்பஸ் இருக்குங்கிறத இந்த அறிவு ஒளியை பயன்படுத்தி நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து காசஸ், ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது ஏன் இந்த மாதிரி நடக்குது, இதுக்கு காரணம் வந்து என்ன, ஸோ இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது, இதோட விளைவு என்னவா இருக்குங்கிறதையும் அவங்களால வந்து பார்க்க முடியுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து சண்டை நடக்குது அப்படின்னா ஸோ நம்ம ஹஸ்பண்ட் ஏன் வந்து இந்த மாதிரி வந்து கோபப்படுறாரு, அதுக்குண்டான காரணம் என்னங்கிறத ஒரு ஞான யோகியால் ஊடுருவி பார்க்க முடியும். ஸோ ஒரு ஒய்ஃப் வந்து ஏன் கோபப்படுறாங்க, அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கிறத ஞான யோகியாக இருந்தால் அந்த ஹஸ்பண்டால் வந்து அதை ஊடுருவி வந்து பார்க்க முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப் வந்து என்ன மாதிரி ஆகுங்கிற அந்த எஃபெக்டையும் அவங்களால வந்து இது ஞான யோகியால் அந்த லைட்டை பயன்படுத்தி பெனட்ரேட் பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, a great light is produced which penetrates into forms, qualities, purposes and causes and sees things as they are. ஸோ அப்போ இதோட குவாலிட்டி என்னங்கிறது, அது என்ன மாதிரி குவாலிட்டியோ அதே மாதிரி அப்படியே பார்க்க முடியும். அதோட காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் அது என்ன மாதிரி இருக்கோ அதோட ஒரிஜினாலிட்டியோட பார்க்க முடியும். ஒரு ஃபார்ம் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு இது இருக்குன்னா அது ஏன் இந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறதெல்லாம் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ வித்தவுட் த லிமிடேஷன் ஆஃப் டைம், ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு ஞான யோகிக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஹையர் அவேர்னஸ் உருவாகும். இதெல்லாத்தையும் பார்க்கக்கூடிய டைரக்ட் நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா, த சோலார் ஏஞ்சல், த சோல் ஹேஸ் 2 poles, an awareness pole and directed toward the spirit. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த ஒரு சோல் ரிலேஷன் பாதையில் வந்து நம்ம வந்து போகும்போது நமக்கு வந்து 2 விதமான ஒரு அறிவு நிலை வந்து உருவாகுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா, இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத உணரக்கூடிய அந்த அறிவு, இந்த மேட்டர், நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியதான் மேட்டருங்கிறாங்க. ஸோ அதை பார்த்து உணரக்கூடிய அறிவு வந்து அவங்களுக்கு உருவாகுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள், ஸ்பிரிட், அதையும் அவங்களால வந்து உணர்ந்து பார்க்கக்கூடிய அந்த நாலேஜ் வந்து வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இது என்ன பண்ணுமா, அந்த சோல் ரிலேஷன் பாத்தில் போகிறது என்ன பண்ணுமா, இட் இஸ் த பிரிட்ஜிங் ஏஜென்ட் ஃபார் மேன். அதாவது கண்ணுக்கு தெரிந்த உலகத்தையும் கண்ணுக்கு தெரியாத உலகங்கள் அடைஞ்ச பல விஷயங்களையும் ரெண்டையும் பார்க்கக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டி வந்து உருவாகும். ஸோ அப்போ இந்த ஞான யோகா வந்து இந்த 2 உலகத்துக்குமான ஒரு பிரிட்ஜ் மாதிரி நம்மளை நாமே யூஸ் பண்ணிக்கக்கூடிய எபிலிட்டியை வந்து அது வந்து நமக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க.
It is a bridging agent for man. In Jnana Yoga, the technique is to make intellect active in in Jnana Yoga, the technique is to make intellect active in the mental substance through discrimination, concentration and comparison. So in Jnana Yoga, the technique is to make intellect active in the mental substance through discrimination, concentration and comparison. So discrimination என்னது? ஸோ ஒரு ஞான யோகாவில் ப்ராக்டிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த மென்டல் சப்ஸ்டன்ஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஆகிறதுக்கு நம்ம மென்டல் பாடியில் இருக்கக்கூடிய குவாலிட்டியான மென்டல் சப்ஸ்டன்ஸை தான் ஏணி மாதிரி யூஸ் பண்ணி நம்ம அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அடையிறோங்கிற சொன்னோம் பார்த்தீங்களா. அப்போ அந்த மென்டல் சப்ஸ்டன்ஸில் நமக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் பவர். டிஸ்கிரிமினேஷனா என்னன்னா, ஸோ எதையும் அலசி ஆராய்ந்து பார்த்து எது சரி எது தவறு என்றக்கூடிய அந்த பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அந்த நாலேஜை தான் வந்து டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளால் அந்த ஞான யோகியால் எந்த ஒரு விஷயத்தையுமே கான்சென்ட்ரேட் வந்து பண்ணி பார்க்க முடியும், கம்பேர் வந்து பண்ணி பார்க்கக்கூடிய எபிலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ தட் த ஹியூமன் இன்டலெக்ட் டெவலப்ஸ் அண்ட் ஃபியூசஸ் வித் த இன்டலெக்ட் ஆஃப் த சோல். ஸோ அப்போ அந்த ஹியூமன் வந்து அந்த சோலோட அதை ஒன்று கலக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு எபிலிட்டி வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ ஞான யோகா மே கிரியேட் கிறிஸ்டலைசேஷன் ஆன் த மென்டல் பிளேன். ஸோ அதே சமயத்தில் ஞான யோகா மே கிரியேட் கிறிஸ்டலைசேஷன் ஆன் த மென்டல் பிளேன் அண்ட் ஸ்டாப் த ப்ராக்ரஸ் ஆஃப் த பில்கிரிம் ஃபார் ஏஜஸ். ஸோ இந்த ஞான யோகாவோட டேஞ்சர் என்ன சொல்ல, இப்போ ஞான யோகாவோட பெனிஃபிட் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு வரியில் ஞான யோகாவோட டேஞ்சர் என்ன சொல்லியிருக்காங்க? ஞான யோகா மே கிரியேட் கிறிஸ்டலைசேஷன் ஆன் த மென்டல் பிளேன் அண்ட் ஸ்டாப் ப்ராக்ரஸ் ஆஃப் த பில்கிரிம் ஃபார் ஏஜஸ். சம்டைம்ஸ் வந்து ஞான யோகா வந்து ஸோ எப்படி வந்து குட் குவாலிட்டி சப்ஸ்டன்ஸை உருவாக்குதோ, ஸோ அதே மாதிரி ஒருவேளை வந்து நம்ம ஆன்மீகமாக முன்னேறாமல் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸை கூட உருவாக்குறதுக்கும் ஞான யோகாவில் வந்து சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது ஏன் அந்த மாதிரி உருவாகுதுன்னு சொல்கிறாங்க? if it does not invoke the spiritual intelligence of the soul as a guide. ஸோ ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நமக்கு சொல்லித்தரப்பட்ட அந்த வேர்ச்சூஸ் நற்குணங்கள் இதெல்லாத்தையும் உள்ளடக்கிய நாலேஜ் இல்லாமல் நம்ம ஞான யோகா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அதனால் உருவான அந்த சப்ஸ்டன்ஸே நம்மளால் வந்து ஆன்மீகமாக முன்னேற ஆக விடாமல் தடுக்கக்கூடிய பிளாக்கேஜஸை நம்ம பாடியில் உருவாக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்போ இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா வந்து ஒரு அணுகுண்டு தயாரித்ததுக்கு கூட இன்டெலிஜென்ஸ் வந்து தேவை. ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ்னால மனித சமுதாயத்துக்கு வந்து கெடுதல்லாம் வந்து நிறையா இருக்குது. ஸோ அப்போ ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து கடவுள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்த அந்த வேர்ச்சூஸ் நற்குணங்கள் என்ன அப்படிங்கிறத கண்டு உணர்ந்து ஸோ அதன் மூலமாக நம்மளோட ஞானத்தை நம்மளோட நாலேஜை நம்மளோட விஸ்டத்தை வளர்க்கும் போது தான் அந்த டெவலப் பண்ணும்போது தான் நம்மளோட மென்டல் பாடியில் நல்ல சப்ஸ்டன்ஸ் உருவாகி அது வந்து நம்மளோட செல்ஃப் ரியலைசேஷன் அடையிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் நம்ம ஞான யோகா பாதையில் நம்ம போனோன்னா அதனால் உருவான ஒரு விதமான இன்டெலிஜென்ஸே நம்ம ஆன்மீகத்தில் நம்ம போகிறதுக்கு தடையாக வந்து அது வந்து இருந்து விடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஞான யோகா பற்றி ஒரு 30 மினிட்ஸ் நம்ம வந்து பேசினா கூட நீங்கள் இதில் சொன்ன டோர்கம் சார் சொன்னதை தான் நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கேன். எதுவுமே என்னோட ஒப்பீனியன் வந்து கிடையாது. ஈவன் வந்து நீங்கள் பக்தி யோகாலாம் கொழிஞ்சு போனதுங்கிறத கூட அவர் சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் புக்கில் தான் போட்டிருக்காரு. ஸோ நான் கூட வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் சொன்னேன். அவர் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அதை வந்து அவர் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கார். ஓகேயா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஞான யோகாவை பயன்படுத்தி நம்ம வந்து சோல் ரிலேஷேஷன் அல்லது சோல் அப்ரோச் ஆகிறது. நம்ம இன்றைக்கி டைம் இல்லாதனால நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து ராஜயோகாவை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஸோ ராஜயோகாவை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தி அந்த சோல் அப்ரோச் ஆகலாம். ஸோ இதை வந்து ஆலிஸ் பீல் அண்ட் மேடம் பிளவாட்ஸ்கி அவங்களோட பார்வையில் இன்றைக்கி ராஜயோகா பற்றிலாம் என்ன சொல்லியிருக்காருங்கிறத ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து மேபி இந்த இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்ல முடியல நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து இன்னொரு தடவை நான் அதனால தான் ஷார்ட்டாக இந்த செஷனை வந்து முடிக்கிறேன். ஸோ இன்னொரு தடவை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து நம்ம ராஜயோகாவை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம அந்த சோல் அப்ரோச் அடையலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீக் செஷனுக்கு.